அதுக்கு பெயர்ச்சி பலன்கள் 2025-26. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ராசி மகரம். மகர லக்னம் கூட நீங்க வச்சுக்கலாம். இந்த மகர ராசிக்கு ராகு 2ஆம் இடத்திற்கும் கேது 8ஆம் இடத்திற்கும் வராரு. இந்த 2ஆம் இடத்திற்கு வரக்கூடிய ராகு உங்களுக்கு பொருளாதார ரீதியான உயர்வை ஏற்படுத்தும். ஏன்னா ராகு பிரம்மாண்டம்னு ஒரு காரகம் இருக்காரு. அதனால பொருளாதாரம் பிரம்மாண்டமாக இருக்கும். உங்களுடைய பொருளாதாரத்தை மேம்படுத்தக்கூடிய தன்மை இந்த ராகுக்கு உண்டு. அதே போல உங்களுடைய கேஷ் ரொட்டேஷன், மணி புழக்க வழக்கங்கள், பண புழக்க வழக்கங்கள் அதிகரிக்கக்கூடிய தன்மையும் இந்த ராகு உங்களுக்கு கொடுக்கிறார். ஆக இது நாள் வரைக்கும் வராத கடன் கூட நீங்க கடன் கொடுத்துருப்பீங்க. ரொம்ப நாள் ஆச்சு, அவங்க திரும்பி கொடுக்க மாட்டேங்கிறாங்க, அவங்கள்ட்ட கேட்கறதற்கும் சங்கடமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியல அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த காலகட்டம் அதற்கு சாதகமாக இருக்கும். நிச்சயமா அவங்க கிட்ட கேட்டிங்கன்னா ஒரு முழுமையா அந்த பணம் கிடைக்கலன்னா கூட கொஞ்சம் கொஞ்சமா அந்த பணம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு. அடுத்து 8ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய கேது உங்களுக்கு என்ன செய்யும்? அவளுக்கு மிகப்பெரிய நற்பலன்களையே கொடுக்க போகுது. அதாவது பார்த்தீங்கன்னா 8ஆம் இடம்ங்கிறது நோய் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு தன்மையும் அதில் இருக்கு. வம்பு வழக்குகள் அப்படின்ற தன்மையும் இருக்கு. அதனால நோய்கள் எல்லாம் உங்களுக்கு நீண்ட நாள் இருக்கக்கூடிய நோய்கள் எல்லாம் இந்த காலகட்டத்தில் சரியாகிறதுக்கான தன்மையும் கொஞ்சம் இருக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய வம்பு வழக்கு பிரச்சனை, கோர்ட்டு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாம் தள்ளி போகிறதற்கான வாய்ப்பு இந்த காலகட்டம் இருக்கு. தள்ளி போறதுன்னா உங்களுக்கு ஒரு நிம்மதியை கொடுக்கறதுக்கு, அதனால ஏற்படக்கூடிய டென்ஷன்களை தவிர்க்கிறதுக்கான ஒரு அமைப்பும் இந்த 1.5 வருட காலங்கள் இருக்கு. தள்ளி போறது உங்களுக்கு சாதகமா முடியக்கூடிய அமைப்பும் சிறப்பா இருக்கு. அடுத்து சிலருக்கு சுய ஜாதகத்துல நல்லா இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமா இந்த 1.5 வருஷத்துக்குள்ளேயும் எவ்வளவு பிரச்சனைகள் இருந்தாலும், வம்பு வழக்குகள் இருந்தாலும் சாதகமா முடிவதற்கான அமைப்பும் இந்த காலகட்டம் உங்களுக்கு உள்ளது. இந்த விஷயத்துல நீங்க கவனமா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா நிச்சயமா கடன் கொடுப்பதுல நீங்க கவனமா இருக்கணும். வரவு செலவுகள்ல கவனமா இருக்கணும். ஏன்னா 2ஆம் இடத்துல ராகு, ராகுக்கு பிரம்மாண்டம்னு ஒரு காரகம் இருக்கு. அதே மாதிரி விகாரமும் அதற்கு காரகம் தான். கொஞ்சம் நல்லா இருந்தா பிரம்மாண்டம், கொஞ்சம் நூலிலை தவறுனாலும் அது விகாரமா போயிடும். ஸோ அப்ப கடன் கொடுப்பதுல நீங்க ரொம்ப ரொம்ப கவனமா இருக்கணும். அந்த வரவு செலவுகள்ல கவனமா இருந்துட்டீங்க அப்படின்னா இந்த 1.5 வருட காலம் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பான ஆண்டாக அமையும். வாழ்த்துக்கள் ஃப்ரெண்ட்ஸ்.